Hi friends, welcome back to our channel. இது பிளாக்டவுன் தமிழ். நான் சுபா சந்திரசேகர். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது குடியாத்தத்திலிருந்து தான் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு சிறுசுகள் செய்து தரப்படுகிறது. நம்ம குடியாத்தத்தை சுற்றி இருக்கிற ஊர் கிராமங்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருந்து கூட நம்ம ஊருக்கு வந்து தான் இந்த சிறுசுகள்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக யூனிக்காக செய்து தராங்க இந்த இடத்துல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி. அந்த வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். மறக்காம வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சோஷியல் மீடியாவில் குடியாத்த மணியம். நான் வந்து மகாபலிபுரம் சிற்பக்கலை கல்லூரியில் படிச்சுட்டு இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். முன்னாடி அப்பா வந்துட்டு ஒரு 40 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் நானும் தம்பி இந்த ஒர்க்கை வச்சு பண்ணிட்டுருக்கோம். இதுக்குன்னு தனியாக டிகிரி? ஆமாம், டிகிரி இருக்குன்னு தனியாக சிற்பசாஸ்திரம் முறைக்காக ஒரு டிகிரி இருக்குது. இந்தியாவிலே ஒரே காலேஜ் அது. இந்தியாவில் ஒரே காலேஜ் ஜிஎஃப்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரே காலேஜ்னா கவர்மெண்ட் காலேஜ் ஒரே காலேஜ். ஸோ அதில் உட் செக்ஷன் எடுத்து நான் படித்தேன். சிலைகள் இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த வருஷத்துல எதுவும் பண்ணாமல் ஒரு விஷயம் நீங்கள் சேலஞ்சிங்காக இருந்தது, ஒரு யூனிக்கான விஷயம்னா அதான் நீங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி, அதான் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயம். இப்போது அந்த மாதிரி வந்து இப்போது ஃபஸ்ட்டில் இருந்தது. இப்போது வந்துட்டு அந்த மாதிரி யூனிக்கான இப்போ அம்மன்னாலே ஃபுல்லாகவே யூனிக்காக தான் போயிட்டு இப்போது டிஃப்ரென்ஸ் நிறையா கேட்குறாங்க மக்கள். வந்துட்டு இந்த ஸ்டைல் வரும், அந்த ஸ்டைல் வரும் நிறைய கேட்குறாங்க. ஸோ இந்த பெயிண்டிங்ஸு இதெல்லாம் தான் மாறுமே தவிர இந்த அவுட்லைன்லாம் வந்துட்டு மாறாது. ஏன்னா வந்து இதெல்லாம் சிற்பசாஸ்திர முறை பிரகாரம் இருக்கிறதுனால இந்த அவுட்லைன்ஸ்லாம் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அந்த பெயிண்டிங்ஸில் எதனா டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் அந்த கேஜிஎஃப்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கிறது வேறு, ஆனால் கேஜிஎஃப் சைடில் இருக்கிறது வேறு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. ஆமாம், அது இதில் வந்து கொஞ்சம் முகத்துக்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு கொரோனா பிளாக்ஸ் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. பியூர் கோல்டு 24 கேரட் கோல்டு வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி நம்ம பண்ணி தரோம். பியூர் கோல்டு. ஆமாம், ஏன்னா அவங்க கேஜிஎஃப்ன்றது வந்து கோல்டு மைன்ஸ்னு சொல்லுவாங்க. கோல்டு மைன்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு எங்களுக்கு கோல்டு தான் வேணும், அதனால எவ்வளோ ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நேற்று தான் கேஜிஎஃப்லேருந்து வந்தது. சுரேஷ் வந்து தமிழ்நாடு லெவல் எல்லாத்துலேயும் இருக்கு. என்ன மரம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு அதிகமாக வேணும்னு சொல்லி ஒரு கேங் இருக்குது. வெயிட்டே வேணாம் எங்களுக்கு சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி ஒரு கேங் இருக்குது. இதில் வந்து வெயிட் வேணுன்றவங்க வேப்ப மரம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், வெயிட்டாக இருக்கிறதுக்கு வேப்ப மரம். அது வந்து கோவில்கிட்டே வந்துட்டு வேப்ப மரம் இருக்குது, உங்களுக்கு அந்த மரத்தில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம வேப்ப மரத்தை சஜஸ்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் அத்தி மரம் தான் சஜஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா வெயிட் லெஸ்ஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரே கையில் தூக்கிக்கிட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வந்து அத்தி மரம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து வேப்ப மரம் நம்ம அந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஒருத்தரே தூக்கலாம், அது வந்து ஒரு 4-5 பேர் இப்போ இல்லை, அதுவும் ஒருத்தரே தூக்கலாம். பட் அத்தி மரம்ன்றது ஒரு அதை விட வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலுமே வெயிட்லெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம் தான். சிரசுனுடைய சராசரி ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 kgலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அத்தி மரம்லாம் பார்த்தீங்கன்னா 20 kgலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 20, 25, 30 வரைக்கும் அவ்வளோதான். அத்தி மரத்தில் எவ்வளோ செஞ்சாலுமே 30 kg தான், 30 அவ்வளோதான். இதே வேப்ப மரத்தில் செஞ்சிங்கன்னா 30 to 45, 50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். இதில் வந்து உள்ள ஹாலோ கேட்பாங்க சில பேர். ஏன்னா வெயிட் அத்தி மரமாக வேப்ப மரமாக இருக்கணும், பட் வெயிட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஹாலோ கேட்பாங்க. சில பேர் மட்டும் தான் கேட்பாங்க, சில பேர் வந்து கேட்க மாட்டாங்க. ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த சிலை இந்த வேலையில் இருக்கீங்க? நீங்கள் 40 வருஷமாக செய்கிறேன். 40 வருஷமாக செய்கிறீங்க. உங்களுக்கு அடுத்து அப்படியே உங்கள் பசங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு அடுத்தது பசங்களை இப்போது செய்ய. நீங்களும் இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுவீங்களா? ஆரம்பம் நான் தான். ஆரம்பம் நீங்கள் எல்லாமே A to Z நீங்கள் தான்.
இது எந்த ஊரோட சிறப்பு இது? கேஜிஎஃப் இது கேஜஸ் போடுங்க. இது எந்த ஊர் போடுறது? இது எந்த ஊர்? வந்து நம்ம ஸ்பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படிங்களா? ஸ்பேர் இருக்காங்க. ஓகே. டைம் கொடுக்க மாட்டாங்க. டைமுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஆகும். ஸோ அதனால் முன்னாடி செஞ்சு வச்சுருக்கோம். ஓகே. இதை தவிர்த்து நீங்கள் வேற எதாவது இப்போ கோவிலுக்கு தேவையான எல்லா வாகனமும் நம்ம பண்ணித்தரோம். நம்ம ஊர் பக்கம் தான் வந்து கெங்கையம்மன் சிறுசு தான். இது கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேர், கொடிமரம், வாகனம், கேடயம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன வாகனம் கேட்டீங்கன்னாலும் கிட்டத்தட்ட வாகனத்தில் வந்துட்டு ஒரு 30 வகையான வாகனம் இருக்குது. 30 வகை எல்லா வாகனமும் நம்ம செய்து தரோம். கோவிலுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு நிலக்கால்லேருந்து கதவு, அப்புறமா அந்த தண்டு நடுத்தண்டுன்னு சொல்லுவாங்க கெங்கையம்மன். ஸோ அந்த அதெல்லாம் கூட நம்ம கிடைக்கிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்ட் வந்து வாட்டர் பெயிண்டா இல்லை ஆயில் பெயிண்டா என்ன மாதிரியான பெயிண்ட்டு யூஸ் பண்ணுறீங்க சார்? இது யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஆயில் பெயிண்ட் தான். ஆயில் பெயிண்ட் தான். இப்போ இந்த கிளாஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஓனாக நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளே கட் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாயில் போடுறோம். கலர் ஃபாயில்ஸ் கேட்பாங்க. இது கோல்டு ஃபாயில். இதுலேயே வந்துட்டு ஒரிஜினல் இருக்குது, சிந்தட்டிக் ஃபாயில் இருக்குது. இப்போ இதெல்லாமே வந்துட்டு நார்மல் டூப்ளிகேட் ஃபாயில்ஸ் இதெல்லாமே. இப்போ ஃபேஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேஜிஎஃப் சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பியூர் கோல்டு 24 கேரட் கோல்டு. இதுலேயே வந்துட்டு செகண்ட் குவாலிட்டி ஒன்று இருக்குது, சிந்தட்டிக் ஃபாயில்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 1 இயர் தான் லைஃப் வரும். கோல்டு பியூர் கோல்டு போட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கிட்ட லைஃப் வரும். அந்த கோல்டு எது யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா தேஞ்சூர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த தேஞ்சூர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஆர்ட். இப்போ ஒரு 40 இயர்ஸ் பேக் இருந்த ஃபோட்டோஸ்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஃபோட்டோஸு. ஸோ அந்த ஒர்க்கு யூஸ் பண்ணுறது இது கொஞ்சம் மெயினட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம ஊர் நம்ம எங்கேயும் குடியாத்தம் என்ன மாதிரி மோஸ்ட்லி எல்லா சிறுசுக்குமே வந்துட்டு ஆயில் பெயிண்ட் மட்டும், இன்க்ளூடிங் எங்கேயும் சொல்லணும்னாலே இப்போ வந்து நம்ம சரௌண்டிங்கில் வுட்ல பண்ணுறது எல்லாமே வந்து ஆயில் பெயிண்ட். ஸோ அந்த சிமெண்ட்ல பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய வேலிடிட்டி 1 இயர். இப்போ எந்த சிலை இருந்தாலுமே சரி நம்ம 1 இயர் ஒன்ஸ் வந்துட்டு ரீபெயிண்டிங் பண்ணி தான். எந்த ஊர் சொன்னீங்க? தேவர்சி குப்பம். என்னைக்கு அந்த ஊர் திருவிழா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு போகிறோம். நாளை காலையில் எடுத்துகிட்டு போகிறோம். வந்து இந்த பூஜைகள்லாம் பண்ணி ஆமாம், இங்கே வந்துட்டு கண் திறப்பு பூஜைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம். நீங்கள் பண்ணுறீங்க? இது நம்ம எந்த சிலை பண்ணாலுமே வந்துட்டு கண் திறப்பு பூஜைன்னு சொல்லி நம்ம இங்கேயே பண்ணி கொடுத்து அனுப்புவோம். சில பேர் வந்துட்டு மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க. சிற்ப சாஸ்திரம் பிரகாரம் பண்ணுறதுனால கண் திறப்பு பூஜை இங்கே நம்ம அது என்ன ஆகம விதி பண்ணணுமோ எல்லாமே பண்ணி நம்ம அனுப்புவோம். இந்த இயற்கான சிலைகள் இல்லை இன்னும் எல்லாம் வரது இருக்குங்க? இல்லை, இப்போ வந்துட்டு ஒரு 5 to 6 தான் வந்திருக்கு இது வரைக்குமே. இன்னும் இப்போ நம்ம ஊர் திருவிழா முடிஞ்சாதான் அடுத்த ஊர்லலாம் திருவிழா நடக்கும். இதுக்கு முன்னாடி நடக்கிறது மோஸ்ட்லி ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு கிளம்பிச்சு. ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் 8 சிலை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமும் இன்னும் வர வேண்டியது இருப்பாங்க. இது ஜஸ்ட் ஆடி மாதம் வரைக்கும் போகும். இந்த ஆடி மாதம் வரைக்கும் இந்த சிலை ப்ரோ, இது இந்த கருங்காலி ஒரு வில்லேஜ். அப்படிங்களா? வெட்டுவானம் பக்கத்தில். இப்போ இந்த மேலே இருக்கிற சிலையும் கீழே இருக்கிற சிலையும்? மேலே இருக்கிறது வந்துட்டு தேவர்சி குப்பம். ஆமாம். கீழே இருக்கிறது வந்துட்டு காஞ்சிபுரம்.